தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மூவி கிங் ஆப் வந்து எப்படி அதோட டெய்லி ப்ராஃபிட் எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் கார்டில் சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் ஆன்சர் பண்ணுவோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா பிரகாஷ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. ப்ரோ, எங்கள் ஸ்கூலில் 10th ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணாங்க, பட் அந்த கார்டு தரல, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியல. அப்புறம் 12th நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க. இப்போ அதில் ஹெச்எஸ்சி குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் டிகிரி முடிச்சிட்டேன், டிகிரி ஆட் பண்ண போகிறேன். ஸோ எஸ்எஸ்எல்சி இல்லாதது ஏதாவது ப்ராப்ளமா? அதை ஆட் பண்ண முடியுமா? ஹெச்எஸ்சிக்கு மேலே அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 10th அவர் படிக்கும்போது 10th ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் பட் அவருக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் கார்டை வந்து கையில் தரல. அதே மாதிரி 12th படிக்கும்போது என்ன பண்ணாங்க, அவங்க ஸ்கூல்லையும் புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து 10th வந்து இப்போ வச்சுருக்க அவர் கையில் இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் கார்டு பார்த்திங்க அப்படின்னா 12th எம்ப்ளாய்மெண்ட் கார்டு, அதில் டிகிரி வந்து ஆட் பண்ண போகாமா. ஆனால் வந்து அவருக்கு வந்து 10th வந்து அதில் பிரிண்ட் ஆகலை. அப்படினால ஏதாவது இஷ்யூ வருமானு கேட்குறாரு. கம்பல்சரி அவர் வந்து 10th ஆட் பண்ணி ஆகணும். அப்படி 10th ஆட் பண்ணலாம் அப்படின்னா அது வந்து குவாலிஃபிகேஷன் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 10th வந்து அதே எம்ப்ளாய்மெண்ட் கார்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து ஹெச்எஸ்சிக்கு மேலே வருமா அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஹெச்எஸ்சி கீழே தான் வரும். ஆனால் வந்து நீங்கள் 10th முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது அது கம்பல்சரி இதாகிக்கும். ஓகே, அதனால் பிரச்சனை வராது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய ஹெச்எஸ்சிக்கு கீழேயோ இல்லை வந்து நீங்கள் கம்பல்சரி ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க, அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா ஸ்வேதா வாணி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் நம்பர் ஆஃப் மார்க் ஷீட் நான் என்ன போடுறது ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ஸ் கொஞ்சம் புரியல. நான் வந்து அவனை ரிப்ளை பண்ண சொல்லுவேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள். நான் அவங்க அந்த என்ன எரல்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா ஹரிஹரன் அப்படிங்கிறவர், ப்ரோ சர்டிஃபிகேட் நம்பர் மறந்துடுச்சு ப்ரோ, அந்த ஜெராக்ஸ் காப்பியும் தொலைஞ்சிருச்சு ப்ரோ, ஹவு ஐ ஃபைண்ட். அவருடைய எம்ப்ளாய்மெண்ட் கார்டோட சர்டிஃபிகேட் நம்பர் எனக்கு சரியாக தெரியல. அவர் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறது வந்து சர்டிஃபிகேட் நம்பர் வந்து மறந்துடுச்சு, ஜெராக்ஸ் காப்பியும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்போது எம்ப்ளாய்மெண்ட் காப்பி தான் நினைக்கிறேன். அப்போ அந்த எம்ப்ளாய்மெண்ட் கார்டோட ஜெராக்ஸ் காப்பி எதுவுமே உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா உங்களுடைய ஒரிஜினல் ப்ரூஃப்ஸை கொண்டுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு தான் போய் ஆகணும். அப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டு அவங்கள்ட்ட உங்களோட டீட்டெயில்ஸ் சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து அதை ரெக்டிஃபை பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேயே புதுசாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கிட்டு வந்துடலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா திரு பாண்டி அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காங்க, பழைய ரெஜிஸ்ட்ரேஷன் லாஸ்ட் வந்தால் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து அப்ளை பண்ணலாமா அண்ணான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து லாப்ஸ் சைடு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா 2017, 18, 19, 20 ஓகே, 2018 நீங்கள் வந்து இப்போ 20க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ரினிவல் ஆகும். அதில் எந்த இஷ்யூவும் இல்லை. உங்களுக்கு வந்து பழசாக ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு டேரெக்டாக போய் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்காக நீங்கள் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் எந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸோ அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு போய் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா நம்ம பண்ணுறப்போ வந்து அது ஆக்டிவேட் ஆகாது. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் போனீங்க அப்படின்னா அது வந்து ஆக்டிவேட் ஆகும். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், தாராளமாக நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ரிப்ளை பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் என்ன பண்ணுறேன், கிளியர் பண்ணுறேன். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.